நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத தயவு பண்ணி அவர் நிறுத்துங்க. நீங்க நீங்க சொன்ன மட்டும்தான் அவர் வருவாரு. சூர்யா நில்லு. நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி எழுந்துரு, நாம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எல்லாரும் வாங்க போலாம். வாப்பா வீட்டுக்கு போலாம். வா. அப்பா வந்துட்டீங்களா? நில்லு. இந்த வாசலை தாண்டி நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. விக்ரம், நீ உள்ளவா. மீனாட்சி, நீயும் உள்ளவா. மோகன், கஸ்தூரி, தண்ணில மூழ்குன்னு அப்படியே விட முடியுமா உன்ன? நான் உன்னோட அம்மா, உன்னோட எதிரி இல்ல. நீ நல்லா இருக்கணும்னு எத்தனை கோவில் குளம்னு சுத்தி இருப்பேன் தெரியுமா? எத்தனை வேண்டுதல்கள். 10 மாசம் உன்னை சுமந்து பெத்தெடுத்த அந்த தாய் பாசம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த பாசம் வேற எந்த உறவுலையும் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மேலேயே நீ விளையாடிட்ட. இப்படி ஒரு வேலையை நீ பண்ணதுக்கு அப்புறமா என்னால உன் கூட இருக்க முடியாது. அதனால நீ இந்த வீட்ல இருக்கணும்னா உன்னோட அம்மாவோட இஷ்டப்படி தான் நீ எல்லாமே செய்யணும். அப்பதான் நீங்க இருக்க முடியும். அதனால நீ ஒண்ணு பண்ணு, போயிடு. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ இங்க இருந்து போயிடு. நீங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் சரி சந்தோஷமா இருங்க. இங்க இருந்து போங்க. இருங்க, வேண்டாம். நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க அத்தை. இது சாதாரண தண்டனை இல்ல. இதனால எங்க வாழ்க்கையை அழிஞ்சிடும் அத்தை.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இல்லாம இவரால இருக்கவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை. ஒரே ஒரு வாய்ப்பு. நாங்க பண்ண தப்ப திருத்திக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை. இன்னொரு வாய்ப்பா? வாய்ப்பை யாருக்கு தரணும்னு தெரியுமா உனக்கு? அத மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தரணும். இங்க பாரு சந்தியா, என்னோட உணர்வுகளை வச்சு நீ இன்னைக்கு விளையாடிட்ட. உனக்கு நிறைய தடவை அவகாசம் கொடுத்தேன், நிறைய வாய்ப்புகளும் கொடுத்தேன். ஆனா எல்லா நேரமும் என் மனசை நீ ரொம்பவே காயப்படுத்திட்ட. நான் படிக்காதவ, அதனால உன் அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த குடும்பத்துக்காக நான் என்னோட மொத்த வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன பைத்தியக்காரி நினைக்கலாம். அதனால தானே நீங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இங்கிருந்து போயிடு. உன் புருஷனை கூட்டிட்டு இங்கிருந்து போ. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதையே செய்யுங்க. போங்க. ஒரு நிமிஷம் சரோஜா. நீ சொல்றது சரின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய தவறு நீ செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன் சரோஜா. அம்மா சந்தியா, கண்ணா சூர்யா, 2 பேரும் உள்ள வாங்க. சூர்யா, நான் உன்னை பெத்தவே சொல்றேன். உங்க 2 பேரையும் உள்ள வர சொல்றேன்ல. எனக்கு இந்த வீட்டுல இந்த மரியாதை கூட கிடையாதா? வா, உள்ள வா. வாமா சந்தியா, உள்ள வா. என்னாச்சு? ஏன் இப்ப சும்மா பாத்திரத்தை தூக்கி போடுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சரோஜா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் இப்ப சும்மா பாத்திரத்தை தூக்கி போடுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சரோஜா? இந்த வீடுதான் நான் வாழ்க்கை முழுதும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து. ரொம்ப நாள் நான் எல்லாம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொட்டல. ஆனா அதுக்காக நீ என்ன இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த குடும்பத்தை யாரு பிரிக்கணும்னு சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் சரோஜா. அதனால யாரோ ஒருத்தருக்கு கோபம் இருக்கிறதுனால 2 பேர் பலியாகிறத நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? ஏ புள்ள சூர்யா அம்மானு கூட பார்க்காம என்கிட்ட எத்தனை போய் சொல்லிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. அத கூட இதோ நேத்து வந்து இவளுக்காக சொல்லிருக்கா. என்னோட நம்பிக்கையை இவ கெடுத்திருக்கா. எனக்கு தெரியாம இவ பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றணும்னு நினைச்சிருக்கா. இந்த வீட்டோட மானம், மரியாதை, சம்பிரதாயம், கட்டுப்பாடு இத பத்தி எல்லாம் அவன் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இப்ப என்னடானா இதை எல்லாத்தையும் நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் கூட நான் எதுவுமே கேட்க கூடாதா? என்னோட கோவம் தப்பா? சொல்லுங்க. என்னாலதான் அந்த குடும்பம் பிரியுதுன்னு சொல்றீங்களா? சரோஜா, முதல்ல நீங்க வா. முதல்ல வந்து உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்றேன்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு சூர்யா செஞ்ச தப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா செஞ்ச தப்புக்காக உன் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறான்ல. உன் மகனும் மருமகளும் உன் முன்னாடி வந்து காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சி கேட்கறாங்களே, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியலையா? அதெல்லாம் பார்க்காம அவங்களை விட்டு விட்டு அனுப்பிடுவியா? கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா யோசிக்க பாரு. வாயை திறந்தா போதும் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்றது என்ன சரோஜா? அது இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பாரு. அங்க இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் நான் இந்த விஷயத்தை பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் புள்ள சூர்யா என்கிட்டயே போய் சொல்லி எனக்கு ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டான். இப்ப அவனை பொறுத்த வரைக்கும்
அவன் அம்மா அவனுக்கு முக்கியம் இல்ல, அவன் பொண்டாட்டி மட்டும்தான் அவனுக்கு முக்கியம். இவன் பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இவன் பொண்டாட்டி தாசனா? பொண்டாட்டி பேச்ச கேட்டுவே ஆடுறான்னு சொல்ற, அப்படித்தானே? சரி, நான் ஒத்துக்கிறேன் சரோஜா. சூர்யா அவனோட மனைவி சந்தியாவை படிக்க வைக்கணும்னு நினைச்சான். இவளோட கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான்னு ஒத்துக்கிறேன் சரோஜா. ஆனா சரோஜா, ஒரு விஷயத்தை மட்டும் உன் மனசுல நீ தெளிவுபடுத்திக்க. உனக்கு எதுக்காக இப்படி கோவம் வருது? சூர்யா பொய் சொல்லாங்கிறதுக்காகவா, இல்ல சூர்யா அவன் மனைவிக்காக பொய் சொல்லாங்கிறதுக்காகவா சரோஜா? ஒண்ணு மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, சூர்யா உங்ககிட்ட சொன்ன முதல் போய் இது கிடையாது. என்னாச்சு சரோஜா, எங்க கிளம்பிட்ட? இதுக்கு முன்னெல்லாம் உனக்கு இவ்வளவு கோவம் வரலையே. உங்ககிட்ட சூர்யா எவ்வளவோ போய் சொல்லியிருக்கான், அதையெல்லாம் நினைச்சு நீ பெருமைப்படுவல்ல? ஞாபகம் இருக்கா உனக்கு? எல்லாத்தையும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். எனக்கு சுகம் இல்லாம நான் அந்த மெத்தையில கிடந்தப்ப, இந்த வீட்டுல சம்பாதிக்க யாரும் இல்லாதப்ப, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் சாப்பிடுவோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்துல என்ன நடந்துச்சு தெரியும்ல? இதோ இந்த சூர்யா தான். இந்த சூர்யாவை தான் கடைக்கு அனுப்பணும்னு நீ முடிவெடுத்த. அந்த நேரத்துல இவனுக்கு 14 வயசு தானே இருக்கும் சரோஜா. அன்னைக்கு முழு நம்பிக்கையோட இந்த வீட்டு பொறுப்பை எல்லாம் அவன்கிட்ட ஒப்படைச்சியே. அப்ப என்ன சொன்ன? சூர்யா, இன்னையில இருந்து இந்த குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னியே. அன்னைக்கு அவனோட பரீட்சைக்கான ரிசல்ட் வந்திருந்தது. ஆனா அன்னைக்கு என் புள்ள சூர்யா ரொம்ப நல்லா மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தான். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா, இதெல்லாம் எதுக்கு? நீங்க பழைய விஷயத்துல பேசாதீங்க. இப்ப என்ன தடுக்காத சூர்யா, இன்னைக்கு நான் இவகிட்ட பேசணும். அப்பவும் என்னோட புள்ள சூர்யா எல்லார்கிட்டயும் பொய் சொன்னான். பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னான். உனக்கு ஞாபகம் இருக்கா சரோஜா? பெத்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக என்னோட புள்ள சூர்யா இந்த குடும்பத்தை பாத்துக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக போய் கடையை பாத்துக்க ஆரம்பிச்சானே, மறந்துட்டியா? அப்படிப்பட்ட சூர்யாவை இன்னைக்கு வீட்டை விட்டு போக சொல்றல்ல? எப்படி நான் இதுக்கு இடம் கொடுக்கிறது? என்ன விடு சரோஜா, எப்படி இப்படி எல்லாம் சொல்றது உனக்கு வாய் வருது? சூர்யா, இன்னைக்கு உன்னோட அம்மா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா சூர்யா. அதனால நான் அவளுக்கு எல்லாம் சொல்ல போறேன். அன்னைக்கு என் புள்ள சூர்யா எதுக்கு போய் சொன்னான்னா, நாளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவனோட அம்மா அப்பா அவனோட படிப்பை நிறுத்திட்டோமே வருத்தப்படக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சான். உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் சொன்ன பொய்ய பத்தி உனக்கு தெரிஞ்சப்ப நீ கொஞ்சம் கூட கோவப்படல. என்னோட நம்பிக்கையை கெடுத்துட்ட, என்னை ஏமாத்திட்டேன்னு நீ சொல்லல. அப்ப பெருமைப்பட்டல? ஏன் பெருமைப்பட்ட? உன்னோட புள்ள சூர்யாவுக்கு பெரிய மனசுன்னு நினைச்சு பெருமைப்பட்ட. அன்னைக்கு நீ இப்படி எல்லாம் பேசலையே. ஏன் அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசல? ஏன்னா அன்னைக்கு அவன் இந்த பொய்ய நமக்காக சொன்னானே, அதனால. இந்த குடும்பத்துக்காக சொன்னால, அதுக்காக. அந்த பொய்யில சுயநலம் இருந்துச்சு, அதனால அந்த பொய்யை ஏத்துக்கிட்ட சரோஜா. அன்னைக்கு அவன் சொன்னதும் பெரிய பொய் தானே, அதை மட்டும் ஏன் மன்னிச்சு விட்ட? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்றேன். சூர்யா மறுபடியும் இன்னொரு பொய்ய சொன்னான். இதோ இங்க இருக்கானே, இவனோட தம்பிக்காக. இதோ இதோ விக்ரம். இன்னைக்கு இவன் கை நிறைய பணம் சம்பாதிக்கிறான்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா சரோஜா? கொஞ்சம் இருந்தா இவன் கடையையும் பூட்டிட்டு போயிருப்பாங்க. இவனுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அப்ப என் புள்ள சூர்யா ஒரு பொய்ய சொன்னான். பொய் சொல்லி அவன் கடையில வந்த பணத்தை எல்லாம் இவன் கிட்ட கொடுத்தான். உனக்கு ஞாபகம் இருக்கா விக்ரம்? அப்ப கூட சூர்யா அவங்கிட்ட பொய் சொன்னான்னு நீ எந்த பிரச்சனையும் பண்ணலையே. ஏன்னா உனக்கு நல்லா தெரியல, சூர்யா ஒரு நல்ல அண்ணனா அவனோட கடமையை நிறைவேற்றிருக்கான். அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் செஞ்சான். இந்த ஒரு பொய்
1000 உண்மைகளுக்கு சமம் மாதிரி அன்னைக்கு நீ நடந்துகிட்டல்ல. இதோ உன்னோட கடைசி புள்ள, செல்ல புள்ள நம்ம மோகன் இருக்கானே, இவன் கையில ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு சுத்துறான்ல, எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல வளவளன்னு பேசிக்கிட்டு இருப்பானே, இவன் கூட சூர்யாவை பத்தி உங்ககிட்ட வந்து என்னென்னமோ சொன்னான். இவன் ஒரு சந்தர்ப்பத்தை கூட விடல, என்னென்னமோ பண்ணான் இவன். அம்மா, சூர்யா அண்ணே அண்ணிய கூட்டிக்கிட்டு சினிமா பார்க்க போயிருக்காருன்னு சொன்னானே. அம்மா, சூர்யா அண்ணன் போய் சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னா, அன்னைக்கு அட்மிஷன் எடுத்திருக்காரு, டெய்லி காலேஜுக்கு அனுப்புறாரு, வாய்க்கு வந்தபடி இவனும் என்னென்னமோ சொன்னான்ல. ஆனா இதே தம்பியோட படிப்புக்காக, இவன் காலேஜுக்காக, இவன் டிப்ளமாவுக்காக சூர்யா உங்ககிட்டயே எத்தனையோ தடவை போய் சொல்லி இருக்கான். எத்தனையோ நாள் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயா சேர்த்து வச்சு இவன் படிப்புக்காக கஷ்டப்பட்டான். உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் மோகனுக்கு சூர்யா பணம் கொடுக்கறான்னு நல்லா தெரியும். அப்ப வாய மூடிக்கிட்டு தானே இருந்த. அப்ப ஏன் சூர்யாவை மன்னிச்சு விட்ட? சூர்யா, நீ செய்யற தப்பு, உன் தம்பிக்காக நீ பொய் சொல்லக்கூடாது, ஏன் நீ அப்ப சொல்லல? இவன்கிட்ட வந்து ஏன் கேட்கல? படிப்பை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து ஏன் சொல்லல? அப்ப சூர்யா என்ன பொய் சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்கல. அப்புறம் இவ சூர்யாவோட செல்ல தங்கச்சி. இவளுக்காக சூர்யா எவ்வளவெல்லாம் பண்ணிருக்கான். இவளுக்கு என்ன பிடிக்கும்னு சூர்யாவுக்கு தெரிஞ்சதும் நம்ம எல்லாரையும் இவ சமாதானப்படுத்தினான். இல்ல, இந்த பையனை நம்ம தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, சின்ன பொண்ணு தானே, நம்ம எல்லாருக்கும் இவ உயிர், இவ நினைச்சதை செய்யணும்னு சொன்னானே. இவ வாயை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி இவ நினைச்சதையெல்லாம் அவன் செஞ்சான். இன்னைக்கும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறான். அப்புறம் இவ அண்ணனை பத்தி தப்பா பேசுறதுக்கு எப்ப சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இஷ்டப்படி பேசியிருக்கா, என்னென்னமோ பேசியிருக்கா. ஆனா இவ என்ன தப்பு பண்ணாலும் சூர்யா எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். இவளை காப்பாத்த நம்ம கிட்ட எவ்வளவோ பொய் சொல்லி இருக்கான், நம்ம கிட்ட திட்டு வாங்கியிருக்கான். ஆனா இவ பேரை சொல்லல. அப்ப இவ இப்படி எல்லாம் செய்யறது உனக்கு தப்புன்னு தோணலையா? அப்பயும் உனக்கு இவ்வளவு கோவம் வரல சரோஜா? சரோஜா, எனக்கு நல்லா தெரியும் சூர்யா உன் செல்ல புள்ள, உன்னோட உயிர், இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதே சூர்யா நம்ம எல்லார்கிட்டையும் எத்தனையோ வாட்டி பொய் சொல்லி இருக்கான். அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யணும்னு பொய் சொல்லி இருக்கான், தம்பி கடையை காப்பாத்தணும்னு பொய் சொல்லி இருக்கான், தம்பியை படிக்க வைக்கணும்னு பொய் சொல்லி இருக்கான், தங்கச்சிக்காக பொய் சொல்லி இருக்கான். ஆனா இன்ன வரைக்கும் அவன் சொன்ன எந்த பொய்ய பத்தி உனக்கு தெரிய வந்தாலும் நீ அவனை பத்தி எதுவுமே பேசினது இல்ல சரோஜா. அவன் மேல அதிகமா பாசம் காட்டி இருக்க. ஆனா இன்னைக்கு அதே சூர்யா அவனோட மனைவிக்காக ஒரு பொய்ய சொல்லி இருக்கான். ஆனா அதுக்காக மட்டும் ஏன் இப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன? ஏன்? ஏன்னா மனைவிக்காக அவன் பொய் சொன்னது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படின்னா சந்தியா மருமக மட்டும் இந்த குடும்பத்துல அவ்வளவு ஒருத்தி கிடையாதா? அவன் சந்தியாவோட புருஷன் தானே. அவன் சந்தோஷத்தை பத்தி என் புள்ள சூர்யா கவலைப்படக்கூடாதா? அந்த பொண்ணு அவ குடும்பத்தை விட்டுட்டு தானே இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கா. அவ சந்தோஷத்தை பத்தி, அவ வேதனையை பத்தி இந்த குடும்பத்துல யாருக்குமே கவலை இல்லையா? சூர்யாவுக்கு ரொம்ப பெரிய மனசு சரோஜா. அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி, சோட்டு, கஸ்தூரி எல்லாருக்காக அவன் மனசுல ரொம்ப இடம் இருக்கு, பாசம் இருக்கு. அதே மனசுல அவன் கட்ட மனைவிக்கு ஒரு சின்ன இடத்தை கொடுத்து வச்சிருக்கா சரோஜா. அது ஒரு பெரிய குற்றமா? சூர்யா செஞ்சதுல அப்படி என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்ணோட கனவை நிறைவேற்ற வேண்டியது அப்பாவோட கடமை. ஆனா அதே பொண்ணு நாளைக்கு இன்னொருத்தர் மனைவி ஆகும் போது அந்த பொண்ணு அவளோட கனவுகளை எல்லாம் மறக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அப்பா செய்யாத வேலைய அந்த பொண்ணோட கணவர் செஞ்சா என்ன தப்பு? அதுவும் சந்தியா மாதிரி ஒரு மனைவிக்காக சூர்யா இப்படி எல்லாம் செஞ்சா என்ன தப்பு? சரோஜா, நம்ம நினைக்கிறபடி நமக்கு ஒரு மருமக கிடைக்கலன்னு நானும் ஒத்துக்கிறேன். இந்த சந்தியாவை இந்த குடும்பத்துல ஒருத்தி இல்லவே இல்லைன்னு நீ சொல்றியே, இவ இன்ன வர இந்த வீட்டுக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை விட எவ்வளவோ செஞ்சிருக்கா. இந்த விஷயம் உனக்கு நல்லா தெரியல சரோஜா? ஒரே ஒரு நாளை மட்டும் நீ எடுத்துக்காட்டு. இவ எப்பவாவது நம்மள மதிக்காம ஏதாவது செஞ்சிருக்காளா? சின்ன பசங்க கிட்ட நல்லபடியா இல்லாம இருந்திருக்காளா?
சரோஜா இவ குடும்ப தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் சந்தோஷத்தை விட அதை தான் அதிகமா பார்த்தா. ஏதோ தப்பு நடந்துருச்சு, நீ கூட எத்தனையோ வாட்டி இவ மேல பழி சுமத்தினல்ல, எல்லாத்துக்கும் இவ விளக்கம் கொடுத்தா. ஆனா நீ என்னைக்குமே அவளை நம்பினதில்லை. வேணும்னு அவ நிறைய செஞ்சிருக்கலாம், ஆனா இதுவரைக்கும் அவ உன்னை எதிர்த்து பேசுனது கூட இல்ல. சொல்ல போனா இப்ப கூட நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா, நமக்கு துணையா இருந்திருக்கா.